சீமான் இருக்காருல்ல, அவர் வந்து அன்னைக்கு வந்து விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி என் தம்பியை நான் தான் வர சொன்னேன், என் தம்பிக்கு வந்து நான் ஆதரவு தெரிவிப்பேங்கிறாரு. நாங்க உங்களை ஆதரவு கேட்டோமா? உங்களை அண்ணனா பஸ் நாங்க ஏத்துக்கிட்டோமா? உன்னைய நம்பிதான் நான் 56 பேர்த்த நான் இழுத்துட்டு போய் ஓட்டு போட வச்சேன் மைக்கு சின்னத்துல. அன்னைக்கு எங்க தலைவர் வந்து மைக்கு சின்னம் தான் அறிவிச்சாரு, ஆதரவு தெரிவிக்கல. ஒரு இசை வெளியீட்டுனால மைக்க கொடுத்துட்டாரு. அந்த மைக்கில சாம்பியன் எடுக்கவா கையில தூக்க எல்லாம் பத்திரிட்டான். உன்னை யாரையும் கேட்டானா? எங்களை அந்த ஏமாத்தி விஜய் ஆதரவு தெரிவிக்கிறோன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இன்னைக்கு வந்து அணில் குஞ்சாங்கிற என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. நேற்று வந்து ஒரு எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய தலைவர், அண்டா எவ்வளவு பெரிய தலைவர், 2 சனியனை சேர்ந்து ஒரு சனியனாகி சனிக்கிழமை வருதான். அதெல்லாம் ஒரு அரசியல் தலைவரா? இந்த வந்து நாங்க வந்து அண்ணன் தம்பி போன 2 நாளைக்கு முன்னாடியே பேட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு, நாங்க வந்து தம்பியை எதிர்க்கல, கொள்கையை திருத்த சொல்லிக்கிறேன். அப்படியே நீ கட்சி ஆரம்பிச்சா, விஜய் எதிர்க்கவா நீ கட்சி ஆரம்பிச்சா, வேணா நீ நாம் தமிழர் கட்சியை கலைச்சி